ஹாய் விலஜின்றவின் அன்பான அழகான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இடியப்பம் வந்து ரேஷன் அரிசியில் வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் வந்து சிரமமே இல்லாமல், நம்ம கைகளுக்கு வந்து சிரமமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து எப்படி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை வந்து பார்க்குறதா அந்த ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இந்த பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து மரத்தால் இருக்கக்கூடிய இடியப்பக்கட்டை. இதில் தான் நான் வந்து சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இடியப்பம். நம்ம வந்து சிரமமே நம்ம வந்து பட வேண்டியதில்லை. இது வந்து எல்லா பாத்திர கடைகள்லையுமே கிடைக்கும். எனக்கு வந்து இது வந்து எனக்கு சீதனமாக வச்சுது. இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு நான் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 மந்த்தாக தான் நான் யூஸ் பண்ணுறேன். எடுத்த உடனே வாஷ் பண்ணிவிட்டு நான் மாவு பிசைஞ்சு பார்த்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பராக எனக்கு வந்து இடியப்பம் வந்து ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. எனக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டக்குன்னு உடனே வந்து நம்ம கை சிரமமே இல்லாமல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் இன்றைக்கி பண்ண போகிற இடியப்பம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரேஷன் அரிசி அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சமாக நான் வந்து மாவை எடுத்துகிட்டு அதில் வந்து சுடுதண்ணி தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம சுடுதண்ணி போட்டோம் அப்படின்னா வந்து அது ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும், நமக்கு நல்லா பஞ்சு போல் இருக்கும். பச்சை தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. நல்லா வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பிசைஞ்சிட்டு ரொம்ப வந்து இருகல் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப சாஃப்டாக நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். இதுதான் வந்து மெத்தடு. இந்தபடி நம்ம வந்து இடியப்பம் பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வந்து சூப்பராக வந்துடும். இந்த கட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஐம்பொன்னில் அந்த அச்சு இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் தான் நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டு நம்ம தடவிக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து இடியப்பம் பிழியும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒட்டாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் வந்து இப்போ பிழிஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வந்து ரொம்ப சிரமமே இல்லாமல் அந்த கட்டையை ரொம்ப அழுத்தி பிடிக்கிறது அப்படின்னு இல்லாமல் இந்த மரக்கட்டையை நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பிடிச்சிரும். இது உடனே வாங்கின உடனே நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இடியப்பம் பிழிஞ்சோம் அப்படின்னா கூட டக்குன்னு வந்து நமக்கு வந்து வந்துடுது. இப்போ பாருங்கள் அது எப்படி. இப்போ அந்த ஃபோட்டோ உடனே என்னோடய கை வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம ஓரளவுக்கு தான் நான் வந்து இது பண்ணுறேன். ஆனால் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஒரு எதுவுமே இல்லாமல் அழகாக வந்துடும். இப்போ எல்லா மாவுமே நான் வந்து பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஆனால் இதில் என்ன, இது நான் எதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா வந்து நான் வந்து ரேஷன் அரிசியில் தான் நான் வந்து இடியப்பம் பிழைகிறேன். ப்ளஸ் இந்த கட்டை பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நமக்கு கைகளுக்கு வந்து சிரமமே இல்லாமல் வலியே இல்லாமல் இப்போ வந்து இடியப்பம் வந்து பிழைய தெரியாதவங்க கூட உடனே வந்து இந்த கட்டையை வாங்கி நம்ம வந்து பிழிஞ்சோம் அப்படின்னா வந்து ரொம்ப டக்குன்னு வந்து வர்றதுனால நமக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி கட்டைகளை நீங்கள் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கைக்கும் நமக்கு வந்து வலி இருக்காது. ப்ளஸ் நமக்கு வந்து ஆரோக்கியமானது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். இப்போ எல்லா மாவுமே நான் வந்து பிழிஞ்சிட்டு இதை நான் வந்து அப்படியே நான் வந்து மூடி வச்சிட போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தா நமக்கு வந்து சுவையான இடியப்பம் வந்து சிரமமே இல்லாமல் நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்து கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சாஃப்டான இடியப்பம் வந்து நமக்கு வந்து உடனே வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். அவ்வளோதாங்க. அந்த இடியப்பத்தில் நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு மேலே வந்து லைட்டாக நம்ம வந்து தண்ணி தெளித்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த துணியில் வந்து ஒட்டவே ஒட்டாது. நமக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இதே போல் தான் நமக்கு வந்து ரேஷன் அரிசியில் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இடியப்பம் செய்யலாம். இந்த இடியப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் நம்ம வந்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இடியப்பம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப பயப்படாமல் நீங்கள் வந்து இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வந்து சூப்பராக வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து என்னோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.